எந்த போராட்டத்துக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருக்கு. ஒண்ணுக்கு நீதிமன்றத்துக்கு போகணும். அது காரணம் தெரியும்ல. நான் கேட்ட இடத்துல அது அனுமதி மறுத்ததுக்கு காரணம் பள்ளிக்கூடம் இருக்கு பக்கத்துல. ஞாயிற்றுக்கிழமை எந்த பள்ளிக்கூடம் இருக்கு? இவ்வளவு அறிவான டாஸ்மார்க்கா இருக்கும். ஒருவேளை அரசு பள்ளிக்கூடம் டாஸ்மார்க்கா இருக்கும். என் தம்பி திறமை. அது ஒருவேளை அதிமுக ஆட்சியில கட்டப்பட்டதா இருக்கும். திமுக ஆட்சியில கட்டப்பட்டிருந்தா ஒரு 1000 ஆண்டுகளை தாண்டி உறுதியா இருந்திருக்கும். இதெல்லாம் பேசணும். இதெல்லாம் தான் பிரச்சனை. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைங்க சாப்பாடு தட்டுல மேற்கூரை இடிஞ்சு விழுந்தது தான் பேசணும். அததான் பேசணும். ஆனா படிக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அப்படி இருக்குது. அதை பத்தி கவலைப்படல. நீங்க சமாதி ஒவ்வொன்றையும் எவ்வளவு பெருசா கட்டுறீங்க, எவ்வளவு கோடிகள் அதுக்கு கொட்டுறீங்க. படிக்க வர்ற பிள்ளைகளை பற்றி கவலைப்படல. குடிக்க மக்கள் வரல, வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஆய்வு நடத்துறீங்க. அதை குடிக்க வர்ற எண்ணிக்கையை பெருக்கிறதுக்கு திட்டங்களை தீட்டுறீங்க. இதெல்லாம் எப்படி இது? டாஸ்மாக்ல 1000 ஊழல் நடந்திருக்கு. அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சாங்க. டாக்குமெண்டேஷன் எல்லாமே எடுத்து சொல்றாங்க. ஆனா தமிழக அரசு கோர்ட்ல போயிட்டு நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு போயிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அதே போல நேர்மையான அணுகுமுறையா பாக்குறேன் நான். என்ன இருக்குது இது? நாட்டின் மிக உயர்ந்த நீதியே நம்பிக்கை சிறுக இழந்துகிட்டு வருது. ஒன்னும் பேச முடியாது. அது இப்ப நம்ம போய் அதை பேசுனா நீதிமன்றத்தையே எதிர்க்கிறார், விமர்சிக்கிறாரும்பாங்க. இதை நீங்க தான் கவனத்தில் எடுக்கணும். வெகுவா இதை கவனிக்கிற மக்கள் எதுக்கு நீதிமன்றம் போகணும், எதுக்குன்னு பாருங்க. இப்ப ஊழல் நடந்திருக்கு. அதை ஒத்துக்கிற என்ன சொல்றது, ஒரு ஒத்துக்கிற குணம் இல்ல, பக்குவம் இல்ல. சரி, தப்பு சரி பண்றோம்னு இல்ல சொல்றாங்க. முதல்ல 1 லட்சம் கோடினாங்க. அப்புறம் அந்த ஒரு வாரத்துக்குள்ள என்ன நடந்ததோ தெரியல. அப்புறம் 1000 வந்திருக்கு. கடைசியா முடிக்கும் போது 100 கோடியா கூட வரும். எல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் நடக்கலங்க. அது ஏதோ சும்மா சொன்னாங்கன்னு சொல்லி வரும். யார் சொன்னா? நாங்க அப்படி ஒன்னும் சொல்லலையான்னு கூட வரும், செய்தி வரும். தமிழக அரசு நாடு எப்படி பாக்குறீங்க? எது கோர்ட்டுக்கு போன இந்த விஷயத்துல அதையா இல்ல இடி ரைடு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக அரசு மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க. மேல் நடவடிக்கை அது என்ன செய்வாங்க? அவங்க மேல இருக்கிற அந்த வெளிப்படையா தெரியுது இந்த ஊழல் குற்றச்சாட்டு. இப்ப தம்பி உறுதிப்பட சொல்றாரு 1000 கோடி நடந்திருக்குன்னு. அப்ப நம்பித்தான் ஆகணும். ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்ப 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இவங்க திருப்பி போய் அதை தடை கேட்கிறாங்கன்னா பொறுத்திருந்து பார்க்கணும். நாட்டின் உயர்ந்த நீதியாவே இருக்கா இல்ல எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பொறுத்திருந்து பார்க்கணும்.